அன்பின் இஸ்லாமிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த காலம் ஃபித்னாவுடைய ஜமானிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காலம் தேர்தலை முன்னோக்கியதாக இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்ற சொல்லக்கூடிய ஆக பெரிய ஒரு இபாதத், அதோடும் அதே போன்று சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு தூண்களை வைத்துதான் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பினார்கள். இந்த அடிப்படையிலே இந்த தேர்தலுடைய காலங்களிலே எங்களுடைய ஈமான், எங்களுடைய சகோதரத்துவம் எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்பதை இன்றைய ஹுத்பாவினூடாக தெளிவுபடுத்துவது அவசியமாக இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய அல்லாஹ் நல்லடியார்களே, நானும் நீங்களும் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு வரையறை இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான். எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விடயங்களுக்கும் எங்களுக்கு முன்னுதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. இந்த அடிப்படையிலேதான் ஒரு இஸ்லாமியர்களாகிய எங்களுடைய ஈமானுடைய முதலாவது கட்ட விடயங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கமாக எங்களுக்கு காட்டி சென்றார்களோ அதுதான் எங்களுடைய மார்க்கம். எதை மார்க்கம் இல்லை என்று சொன்னார்களோ அது எங்களுடைய மார்க்கம் கிடையாது. வமா ஆதாகும் ரசூல் ஃபഖுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. இதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்யுமாறு சொன்னார்களோ அது எங்களுடைய மார்க்கம். எதை தடுத்தார்களோ அது எங்களுடைய மார்க்கம் கிடையாது. என்னால் எங்களுக்கு மார்க்கத்துடைய வரையறையிலே ஒரு ஈமான், அதே போல சகோதரத்துவம், இது ரெண்டுமே ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய பிரதான காரணியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலம் ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்தும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை வரும் வரைக்கும், அதே போன்று மதீனாவுடைய அந்த சாசனம், மதீனாவுடைய அந்த ஆட்சியுடைய விடயம் வரும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். இவ்வாறான ஈமானியத்தான விடயங்கள் முதலாவது அவர்களுடைய விடயத்திலே தெளிவானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறு வயதிலேயே ஒரு சமூகம் அங்கீகரித்த, அதாவது மாற்று சமூகம் ஒரு தூதர் என்று தெரியல, ஆனா இருந்தாலும் நபித்துவத்துக்கு முன்னால அவர்களுடைய நல்ல பண்பாடை வைத்து மாற்று மத சமூகம் அங்கீகரிக்கப்பட்ட உலகத்தினுடைய முதலாவது மனிதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய பண்பு சிறு வயதிலே அல் அமீன் அஸ் சாதிக், நம்பிக்கையாளர், உண்மை பேசக்கூடியவர் என்று அவ்வாறான நல்ல பண்புகள் தான் அந்த காலத்திலே மக்காவிலே நபி பட்டம் கிடைத்து 13 வருடத்துடைய ஆட்சியுடைய காலம், அந்த குர்ஆனை 3 வருடங்களை ரகசியமாக பகிரங்கப்படுத்த முடியாமல் தீனை பரப்புகின்றார்கள். மீதி உள்ள 10 வருடங்கள் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து தீனுடைய விடயங்களை நிலைநாட்டுகின்றார்கள். அதை பின்னால் மதீனாவுடைய அந்த ஹிஜ்ரா, அந்த பயணத்துக்கு முன்பதாக அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தார்கள், அவர்களுடைய வணக்கம் எதுவாக இருந்தது? மதீனாவுடைய சிலைகளை, விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்கள் அவர்கள். 2 சகோதரர்கள், அந்த 2 சகோதரர்கள் மூலமாக ஒரு கோத்திரம் உருவானது. அந்த கோத்திரம் தான் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரம். அவர்கள் தான் மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மதீனாவுடைய ஆட்சிக்கும் அந்த மதீனாவுடைய வருகைக்கும் பிரதான காரணியாக இருந்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுடைய இறுதி கால பகுதியிலே அங்கே 2 கோத்திரத்தார்களும் வருகை தருகின்றார்கள். அவர்களுக்கு தீனை, இஸ்லாத்தை பைய செய்தது பின்னால் அவர்களோடு சேர்த்து முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்றவர். அதே போன்று குடும்ப ரீதியிலே செல்வத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழ்ந்த ஒரு சஹாபிதான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியான ஈமானுடைய பக்குவத்தோடு வளர்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வீட்டுல முதலாவது ஒரு அத்தர் நறுமணம், அதாவது வரும்னு சொன்னா முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதையில பஜார்ல போனா இருக்கிறவங்க சொல்லுவாங்களாம், இது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பாதையில போறாரு, அவர் பூசின அத்தர் தான் இங்க மணக்குதுன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நாளைக்கு உடுக்கக்கூடிய ஆடை எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு முன்பதாக ஒரு நாளைக்கு இன்றைய காலத்துடைய கணக்கு பிரகாரம் 2 அல்லது 2 லட்சத்தை விட கூடுதலான பெருமதி உடைய ஆடை. அப்படி ஒரு தாம்பிகமான வாழ்க்கையில வாழ்ந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்துக்கு அவர்களுடைய கரத்திலே பைஅ செய்து இஸ்லாத்துக்கு வந்து புனிதமான இந்த மார்க்கத்தை ரதீது பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வை அதாவது பொருந்திக் கொண்டு, வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்திக் கொண்டு, அதே நபி முஹம்மது ரசூலா
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கையுடைய வரலாற்றை சுருக்கமாக சொன்னால், அவருடைய தாயும் தந்தையரும் அவர்கள் செல்வ செழிப்பிலே வளர்ந்த அந்த மகனாரை தன்னுடைய பிள்ளையை மாற்றி வணக்க வழிபாட்டுக்கு அவர்கள் செல்வதை விரும்பவில்லை, இஸ்லாத்தை செல்வதை விரும்பவில்லை. இருந்தாலும் அவர்களை பல வகையிலே சித்திரவை செய்ததாக சொல்லப்படுகிறது. அதே போன்று பல வகையிலே அவருடைய தாயார் இஸ்லாத்தை விட்டு கலற்றலாம் என்ற ஒரு தோரணின் அடிப்படையிலே கடைசியா தன்னுடைய மகனிட்ட சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றுடைய சுருக்கத்தை சொல்லுகிறேன். மகனாரே, நீர் இஸ்லாத்தை விடாவிட்டால் இந்த தாயார் இஸ்லாத்தை விட்டு விடுவேன், அதாவது உயிரை மாய்த்து விடுவேன் என்று சொன்னார். அப்பொழுது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், தெரியுமா, என்னுடைய தாயாரே, நீங்கள் உங்களுடைய உயிரை மாய்த்தாலும் இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமானை ஒரு காலமும் நான் விட தயாரில்லை என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு இருந்த தாம்பிகமான வாழ்க்கையில் இருந்தவர்கள் இஸ்லாத்து வருகின்றார்கள், பரம ஏழையாக மாற தொடங்குகின்றார்கள். இதன் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதே பின்னால ஏழையாக வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் மதீனாவுடைய அந்த வருகை, அவுஸ் ஹஸ்ரஜுடைய அந்த வருகையின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது இஸ்லாத்தை, இந்த குர்ஆனை அவர்கள் படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர்களில் முதலாவது தூதராக முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினார்கள். அந்த அவுஸ் ஹஸ்ரஜுடைய அவர்களோடு அவர்கள் மதீனாவுக்கு சென்று அங்கே குர்ஆன் இஸ்லாத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருந்தும் மதீனாவுக்கு வெளியாகின்றார்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஆட்சி எவ்வாறு செய்ய வேண்டும், ஹிலாஃபத் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற பூரணமான ஒரு அழகான ஒரு தீனுடைய ஒரு வெளிச்சத்தை, ஒரு நடைமுறையை, ஒரு சகோதரத்துவத்தை, அதே போன்றே ஒரு ஈமானோடு வாழக்கூடிய ஒரு சமூகத்தை அழகிய முறையில் வாழ்ந்து காட்டினார்கள் மதீனாவுடைய அந்த பகுதியிலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா நகருக்கு சென்றதை பின்னால் அவர்கள் முதலாவது அவர்கள் பொறுப்பை விளங்கப்படுத்தினார்கள். சஹாபாக்களுக்கு பொறுப்பை விளங்கப்படுத்தினார்கள். எங்களுக்கு அல்லாஹ் நாளை நாளையிலே அந்த கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் எங்கள்கிட்ட 3 பொறுப்பை அல்லாஹ் விசாரிப்பார். முதலாவது இபாதத், இது எங்களுடைய பிரதானமான பொறுப்பு. இரண்டாவது இமாரத், பூமியை வளப்படுத்துவது இரண்டாவது பொறுப்பு. மூன்றாவது ஹிலாஃபத், இந்த பொறுப்பு மூன்றும் இறைவனிடத்திலே நாளை மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்ற அந்த பொறுப்பை, அதனுடைய விடயங்களை, அதனுடைய தாற்பயங்களை, அதனுடைய தகுதிகளை, தகமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சஹாபாக்கள் விளங்கப்படுத்தித்தான் மண்மறைந்தார்கள். அன்பிற்கு அல்லாஹ் நடிகார்களே, சுருக்கம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முழு உலகத்துக்கும் இந்த இஸ்லாம் ஊடுருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்ததுன்னு கேட்டால் 2 தூண்தான். முதலாவது ஈமானியாத், இந்த ஈமான் சொல்லக்கூடிய பலம். இரண்டாவது சகோதரத்துவம் சொல்லக்கூடிய இந்த பலம். இது 2 பலங்களை வைத்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஆட்சி செய்தார்கள், மக்காவிலே ஆட்சி செய்தார்கள். முழு உலகத்துக்கும் தீன் பரவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. அதனால நானும் நீங்களும் இன்று தேர்தலுடைய காலத்தில் இருக்கிறோம். எனவே தேர்தல் வந்துவிட்டால் எங்களுக்குள்ளால் ஆளுக்கு ஒரு கட்சி, எங்களுக்குள்ளால் ஆளுக்கு ஒரு கட்சியாக நாம் பிரிவோம். அதுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்வோம், ஒருத்தரை நாங்கள் ஆதரிப்போம். அது இந்த நாட்டில் எங்களுக்கு பூரணமான சுதந்திரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். யார் வேண்டாலும் யாருக்கும் ஆதரவு செலுத்த முடியும், யாருக்கு வேண்டாலும் வாக்கை கொடுக்க முடியும். ஆனால் இஸ்லாமியர்களாக எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சுன்னாவுடைய வழிமுறையில நாங்க வாழக்கூடிய இந்த நாட்டில எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு நாங்கள் சகோதரத்துவ வாஞ்சியோடு வாழ வேண்டும் என்ற இந்த 2 விஷயங்களையும் தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கின்றார்கள். என்னால முதலாவது எங்களுடைய கல்புல வரணும், நானும் நீங்களும் இஸ்லாமியர்கள், எங்களுடைய ஈமானை ஒரு காலம் இழந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையால குஃப்ரியத்தான வார்த்தைகள், அந்த குஃப்ரியத்தான வார்த்தைகள் எங்க கொண்டு சேர்க்கும், ஷிர்க்ல கொண்டு சேர்க்கும். ஷிர்க்னா என்ன, அல்லாஹ் மன்னிக்காத பெரும் பாவங்கள்ல உண்டு. யார் நாளை மறுமையுடைய நாளையிலே இறைவனை இணை வைத்தவர்களாக சந்திப்பார்களோ அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறதும் இல்லை. என்னால பெரும் பாவங்கள் ஒன்றுதான் இந்த இணை வைப்பு. அதை கொண்டு சேர்க்கக்கூடியது குஃப்ரியத்தான வார்த்தைகள்.
குஃப்ரியத்தான வார்த்தைகள் எவ்வாறு பேசப்படும் என்ற சுருக்கமா சொல்லுகிறேன். சொல்லுவோம், இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே அல்லது அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே என்று நாங்க சில மஷூரா சொல்லுவோம். கடந்த காலத்தினுடைய இந்த நாட்டினுடைய முதல்வர், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு முன்னால் நாங்கள் பலவாறான கதைகளை பேசினோமா இல்லையா? அவர் வருவாரு, இவர் வருவாரு, இவர் ஆட்சி பொருத்தமானவர், அவருக்கு ஆட்சி பொருத்தமானவர். ஆனா கடைசியா யார் வந்தாரு? இப்ப நாட்டினுடைய அதிகாரியா யார் இருக்கிறாரு? நாங்க நினைக்கிற உண்டு, நடக்கிறது உண்டு. இதைத்தான் முதலாவது படிக்க வேண்டும். இந்த ஈமானுடைய உணர்வோடு நான் நீங்களும் வாழ்ந்து மரணிக்கணும். இந்த தவறு எங்களை விட்டும் களையப்பட வேண்டும். என்ன தவறு? இன்று இதனூடாக சர்வ சாதாரணமான இந்த அரசியல் நூடாக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, சகோதரத்துவம் அது அப்படியே பிரிந்திருக்கிறது, நண்பர்கள் பிரிந்திருக்கின்றார்கள், இஸ்லாமியர்கள் ஒவ்வொன்றாக சிதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்பிற்கு நல்லடியார்களே, என்னால எங்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் எங்களை போதும் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துதில் முல்க மன் தஷா وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? ஆட்சியை கொடுக்கிறது நாங்க, உங்களால யாராலையும் எதையும் கொடுக்க இயலாது. ஆட்சியை கொடுப்போம், சிலவங்களுக்கு ஆட்சியை பறிப்போம். ஆட்சியை கொடுத்து சிலவங்களை கண்ணியப்படுத்துவோம், சிலவங்களை ஆட்சியை கொடுத்து கேவலப்படுத்துவோம். ஆனால் ஆட்சியினுடைய கொடுக்கிற தகுதி ரப்பு அல்லாஹ் தவிர வேற யாராலும் தீர்மானிக்க முடியாது. இதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கட ஒவ்வொரு தொழுகை பின் வஃபி ஸஹீஹைன் வ கைரிஹிமா, சஹீஹான சஹீல் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஏனைய கிரந்தங்களை வரக்கூடிய ஒரு விடயம் தான், நாங்க ஒவ்வொரு தொழுகை பின்னாலும் இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு ஃபீ துபரி குல்லி ஸலாத்தி மக்தூபா لا إله إلا الله وحده لا شريك له وأشهد له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இந்த துஆ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு, அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபுல் ஜத் மின்கல் ஜத், இந்த துஆ ஓதுவாங்க. அப்படின்னா என்னது? யா அல்லாஹ், சுருக்கமா சொல்றேன், யா அல்லாஹ் நீ யாருக்கு எதை ஒரு நலவான விடயத்தை நாடுறாயோ அந்த நலவான விடயத்தை முழு மனித சமுதாயம் சேர்ந்து அந்த நலவிலிருந்து எடுக்கலாம் நினைத்தாலும் யாராலும் இயலாது. அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு ஷர்ரான விடயத்தை கொடுக்கிற நாடிட்டான், முழு மனிதம் சேர்ந்தாலும் அவருக்கு நலவு கொடுக்க இயலாது. ஆனால் அல்லாஹ் நலவு கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி அல்லது அதுக்கு மாற்றமா கொடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய உத்தரவு இல்லாம யாராலும் இயலாது என்று சொல்லித்தான் நாங்க எதுல ஓதுறோம்? ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாலேயும் தொழுகை முடிஞ்சதை பின்னால இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சிருந்தாங்க. இதை நானும் நீங்கள் ஓதுறோம். இதே போல வஜ்ஹத் முதலாவது தக்பீர் கட்டினதை பின்னால நாங்க தக்பீரை கட்டி அடுத்த நிமிடம் சுன்னத்தான வணக்கத்தை நான் ஓதக்கூடியது இஃப்திதா அல் வஜ்ஹத் நான் ஓதுறோம். அதுல என்ன ஓதுறோம்? வமஹியாய வமமாதி லில்லாஹ், யா அல்லாஹ் நான் உயிர் வாழ்வதும் நான் மரணிப்பதும் லில்லாஹ் உனக்காக வேண்டி. அதனால நான் நீங்கள் விளையணும், இந்த உலகத்துல நான் உயிரோடு வாழ்றதும் மரணிக்கிறதும் இறைவனுக்காக வேண்டி. அல்லாஹ் இந்த உலகத்துல நானும் நீங்களும் எந்த அளவுக்கு லியபுலுவக்கும் ஐயக்கும் அஹ்ஸனு அமலா, நல்ல அமல்கள் செய்யறீங்க என்றதை பார்க்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் அவகாசத்தை எனக்கு உங்களை தந்திருக்கிறான். என்னால் அன்பிக்கிறல்ல நடிகார்களே, என்னால நான் நினைச்சோம், ஆனா மாற்றமாக வந்துச்சு. என்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய தெரிவு, அவர்களை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் நடந்து கொண்ட முறைகள் சகீபத்து பனி சாதான்னு சொல்லக்கூடிய இடத்துல குலஃபா ராஷிதீன்கள்ல முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தெரிவு செய்யப்பட்ட முறை முழு உலகத்துக்கும் ஒரு அறிமுகமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது இந்த உலகத்துல ஒரு ஆட்சியாளரை ஒரு ஹலீஃபாவாக நியமிக்கப்படக்கூடியவர் எந்த முறையில தெரிவு செய்யப்பட வேண்டும்? ஜனநாயக முறையில தெரிவு செய்யப்படணும். இதை அறிமுகப்படுத்தின யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. வஃபாத்துக்கு முன்னால இவரை நீங்க ஹலீஃபா ஆக்குங்கன்னு சொல்லல. அபூபக்கர் ரலியல்லாஹு நீங்க ஹலீஃபா முதலா ஹலீஃபா ஆக்குங்க,
இரண்டாவது உஸ்மான் ரலியல்லாஹு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு ஆக்குங்க, மூன்றாவது உஸ்மான் ரலியல்லாஹு நீங்க கலீஃபா ஆக்குங்க, நாலாவது அலி ரலியல்லாஹு ஆக்குங்க என்று ஸல்லல்லாஹு சொல்லல. அவர்கள் சில சஹீனியா சில விடயங்களை விட்டு சென்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தோடு நிமிடம் அடுத்த நிமிடம் அதாவது ஹிலாஃபத்துடைய விடயத்திலே ஸகீஃபத்து பனி சாதா மஷூரா நடக்குது. கலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் தெரிவு செய்யப்படுறதுக்கு முன்னால எப்படி அந்த சமுதாயத்தை ஒருங்கிணைப்போடு ஈமானிய பாசறையோடு எவ்வாறு சகோதரத்துவ வாஞ்சியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சமூகத்தை கொடுத்தார்களோ அதே ஒரு சமூகமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், உப்பாதா ரலியல்லாஹு அவர்கள் பெரும் பெரும் சஹாபாக்களோடு சேர்ந்தார்கள். அதிலே பல கருத்துக்கள் வந்தது. நாங்கள் அன்சாரிகள் ஒருத்தரை சேர்ப்போம், முஹாஜிரிங்களை ஒருத்தரை எடுப்போம், அல்ல ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்து ரெண்டா பிரிப்போம், பல மஷூராக்கள் வந்தது. கடைசியாக முடிவு என்னானது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா நியமிப்போம். அந்த முடிவோடு அந்த இடத்தோடு அந்த மஷூரா முடிவடைகிறது. அந்த மஷூராக்கு பின்னால் எங்கே சண்டை பிடிச்சது கிடையாது. எங்கேயா ஒரு வரலாறு சொல்லிடுமா? அவன் தெரிவு செய்யப்பட்டது பின்னால, அபூபக்கர் சித்திக் கலீஃபா நியமிக்கப்பட்டது பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசால விட்டுட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாக்கு பொறுப்பாக இருந்தது ஸகீஃபத்து பனி சாதா. அன்றைய தினம் அவர் கலக்கல்ல. காரணம் என்ன? இந்த ஜனாசாவுடைய மெயினான பொறுப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா இருக்கின்றார்கள். அந்த ஜனாசாவுடைய பாதுகாவலராக அதனை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி வரக்கூடிய மக்களுக்கு ஜனாசாவை காட்ட வேண்டும், அதை நெறிப்படுத்த வேண்டும், அதிலே மாற்றமான விடயங்கள் நடக்கக்கூடாது. அவருக்கு நெருங்கிய குடும்பம் அலி ரலியல்லாஹு தன்னுடைய மருமகனார், அவர் யாவரையும் ஆளுமையோடு அவர் கண்காணிக்க கூடியவர். அந்த பொறுப்புக்காக வேண்டி அவர் விட்டு சென்றார். ஆனா அலி ரலியல்லாஹு அவங்க கூட ஒரு தடவையும் சொன்னது கிடையாது, என்ன விட்டுட்டு போய் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு கலீஃபா நியமிச்சான் அவங்க சொல்லல. ஆனா வழிகேட்ட கொள்கையில் உள்ள ஒருத்தர் சொன்னார்கள், சிலர் சொன்னார்கள். இன்று வரைக்கும் வழிகேட்ட எங்களுக்கு தெரியும், தூய அக்கீதாக்கு மாற்றமான ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், ஷியாக்கள். தெரியும் கலீஃபாவுடைய ஹிலாபத்தை பின்னால வீழ்ச்சி அதோடைய காலங்களில் இருந்து வந்ததுதான் ஷியா, ஹவாரிஜி, முத்தஸிலா, முர்ஜியா, ஜபரியா, கதரியா. இவ்வாறான விடயங்கள்ல அவர்கள் இதை சொல்லுகின்றார்கள். நௌதுபில்லாஹ் நல்லா பாதுகாக்க வேண்டும். ஆனால் அலி ரலியல்லாஹு கூட ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது, என்னை விட்டு சென்றுதான் இந்த பொறுப்பை எடுத்தார்கள் என்று ஒரு தடவை அவர்களுடைய கைப்பட எழுதியதும் கிடையாது, அவருடைய வாயால் சொன்னதும் கிடையாது. அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? அந்த ஜனாசாவுடைய மெயின் பாதுகாவலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியின் கடைசி நபி, அவருடைய ஜனாசாவுடைய பொறுப்பு. முழு மக்களும் வந்தார்கள், ஜனாசாவை பார்க்க வேண்டும், அந்த ஜனாசாவிலே வேறு விடயங்கள் நடந்துடக்கூடாது, ஜனாசாவை பாதுகாக்க வேண்டும். ஆனா கலீஃபாவுடைய தெரிவுல அபூபக்கர் சித்திக் தெரிவு செய்யப்பட்டது பின்னால அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருந்துச்சு, வேறு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. எப்ப கடைசியாக அபூபக்கர் சித்திக் தெரிவு செய்யப்பட்டார்களோ அதோடு அல்ஹம்துலில்லாஹ் யாரெல்லாம் அந்த மஷூரா சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, மாற்றமா யாரெல்லாம் சொன்னாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்ப சுருக்கமா விஷயத்துக்கு வாரேன். நானும் நீங்களும் ஜனாதிபதியை தெரிவு செய்யற நேரம் யாரோ யாருக்கு போட்டோம், ஆனா கடைசியா நாங்க நினைச்சது வரல. சில நேரம் நினைச்சே வந்திருக்கலாம், நினைக்காது வந்திருக்கலாம். அல்லாஹ் முடிவு செய்தான் இன்னார்தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் முடிவின் பிரகாரம் வந்துச்சு. இப்ப மாற்றமாக நாங்க வாக்கை போட்டவர்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் எவ்வாறு எங்களுடைய ஈமான் இழந்துடக்கூடாது, வாக்கை அவருக்கு போட்டவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்? யா அல்லாஹ் உன்னுடைய முடிவு பிரகாரம் இன்னாரை நீ அமீராக ஆக்க வேண்டும் என்று ஒன்ற முடிவு யா அல்லாஹ், அந்த முடிவு பிரகாரம் என்னால் வாக்கை சரியாக போட முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் மாற்றமாக போட்டிருப்பாரு, அப்ப அவர் என்ன செய்வார்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், யாழ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஏண்டா ஒன்ற முடிவு இன்னார் வரணும் என்று, ஆனா அதுக்கு மாற்றமாக நான் என்னுடைய கரத்தை போட்டுட்டேன் யா அல்லாஹ், ஏனால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இது மட்டும்தான் எங்கள்கிட்ட வர வேண்டும் என்று நபி அவர்கள் எங்களுக்கு படிச்சு தந்தாங்களே தவிர முடிஞ்சதை பின்னால பிளம்பாக்குறதோ, வருஷ கணக்கில் பேசாம இருக்கிறதோ, குடும்பத்துக்கு மத்தியில் இருக்கிற உறவுகளை அதாவது பிளவுகளை உண்டாக்கி வாழ்றதோ இது எங்களுக்கு முறை அல்ல. ஒரு இஸ்லாமியனை ஆட்சி செய்வன் யாராக இருக்க வேண்டும்? ஷரத்து முதலாவது ஒரு இஸ்லாமியர் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இந்த பௌத்த நாட்டிலே வாழுகிறோம். இந்த நாட்டிலே வாழக்கூடிய நேரம் ஒருத்தரை தெரிவு செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு பூரண உரிமை தந்திருக்கிறார். ஆனால் அல்லாஹுடைய முடிவு எது வருதோ அதை கபூல் செய்வதற்குரிய ஈமானுடைய பக்குவம் வந்தையாக வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நீங்க ஒன்றை விரும்புவீர்கள்,
அது உங்களுக்கு ஷர்ராக இருக்கும். நீங்கள் ஒன்றை நீங்கள் நலவன் நினைப்பீர்கள், அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். எதை நீங்கள் கெடுதியா நினைச்சீங்களோ அது நலவாக இருக்கும். இதனால நாங்க விளைவிக்கணும், அல்லாஹ் முதலாவது படைச்சது கலம். கலம் என்று சொல்றது பேனா. அல்லாஹ் பேனாவை பார்த்து சொன்னான் உக்துப்னு சொன்னான். உக்துப், நீ எழுது. யா அல்லாஹ், நான் என்னத்தை எழுத என்று கலம் பேனா கேட்டது ரப்பை பார்த்து. உக்துபுக்குள்ள மகாதிர செய், நீ என்ன செய், அல்லாஹுடைய தக்தீர், என்னுடைய தக்தீர் அனைத்தையும் எழுதி முடின்னு சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹுடைய உத்தரவு. அல்லாஹ் முதலாவது பேனையை படைச்சான். அந்த பேனாக்கு அல்லாஹ் சொன்னான் கலா கதிர்னு சொல்லக்கூடிய தக்தீரை, அந்த முடிவை நீ எழுதுன்னு சொன்னான். அது எழுதி கொண்டே இருந்தது. கடைசியா முடித்தது, ஏடு மூடப்பட்டது, பேனா உயர்த்தப்பட்டது. இப்பொழுது நான் நீங்கள் விளங்க வேண்டும், இறைவனுடைய தக்தீரிலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் இந்த உலகத்துல வாழ்றோமா, இறைவனுடைய முடிவு பிரகாரம். அல்லாஹ் நலவை உண்டாக்குறானா, இறைவனுடைய நலவு பிரகாரம். அல்லாஹ் கெடுதியை உண்டாக்குறானா, அதிலையும் அல்லாஹுடைய முடிவு பிரகாரம். எதுவுமே அல்லாஹுடைய முடிவை விட்டும் அப்பாற்பட்டது கிடையாது. இந்த ஈமானை நாங்கள் இழந்துடக்கூடாது. இந்த ஈமானை தற்காலத்திலே வாழக்கூடிய யூத மத தலைவர் பலஸ்தீன் மண்ணுக்கு இன்று வரைக்கும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தத்தில் இன்று வரைக்கும் அந்த முஸ்லிம்கள் அயராது, அவருடைய மனம் தளராது, அந்த இடத்தை விட்டு வெளியேறாமல் அவள் இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய அடிப்படை காரணம் அவற்றை இருக்கக்கூடிய முதலாவது பண்பு ஈமானியத்துடைய பண்பு. எதை செய்தாலும் அல்லாஹுடைய முடிவு பிரகாரம். ஏனால் அவருடைய இபாதத், இமாரத், ஹிலாஃபத், இந்த மூன்று பொறுப்பும் அவர்களிடத்தில் சரியாக முகாமைத்துவப்படுத்தப்படுவதன் காரணமாக அல்லாஹுடைய கிருபையினால அவர்களை அசைக்க முடியாது. இன்று அவர் பகிரங்கமா வெப்சைட்ல பேசுகிறார், யூத மத குரு தலைவர் பேசுகிறார். யார்? யூத தலைவர் பேசுகிறார். எவ்வாறு இன்று முஸ்லிம்களிடத்தில் இருந்தும் அசைக்க முடியாத ஒன்று இருக்கிறது. அதுதான் முதலாவது அவருடைய ஈமான். இந்த ஈமானை விட்டும் அசைத்தால் எங்களால் அவர்களை வின் பண்ண முடியும். அந்த ஈமானுடைய அந்த தரத்திலிருந்தும் அவர்களை களைவதாக இருந்தால் அவருடைய சிந்தனை, அவருடைய ஈமானியத்தான செயற்பாடு இருந்தும் அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்று அவர் பகிரங்கமா பேசுகிறார். எப்ப ஈமான் அங்கே திசை திருப்பப்படுமோ அன்றைக்கு தான் எங்களுக்கு வெற்றி உண்டா. அன்பிக்கலான அடியார்களே, என்னால ரப்பு அல்லாஹ் ஒரு காலமும் அல்லாஹுடைய முடிவு எதை சொன்னானோ, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹுடைய வஅதா நிச்சயமானது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு மூமின் சந்தேகப்படக்கூடாது, அதில் உறுதியாக இருக்க வேண்டும். என்னால ஈமானுடைய விஷயத்தை நான் விளங்கணும். வரக்கூடிய தேர்தல், இந்த தேர்தலில் யார் வேண்டாலும் நாங்கள் பிரிவுகளாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலே நான் ஒருத்தருக்கு, நீங்கள் ஒருத்தருக்கு, யாரோ ஒருத்தருக்கு நாங்கள் கீழ போறோம், யாரோ ஒருத்தருக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம், வாக்களிக்க போறோம். ஆனால் இந்த வாக்கை அளிக்கக்கூடிய நாங்கள் விளங்க வேண்டும், இது என்னுடைய அமானித மஷூரா. சிலவங்க வாக்களிக்க போறதே இல்லை, நல்லா விளைய கொள்ளுங்க. அதுக்கும் அல்ல இடத்துல வகை சொல்லி ஆகணும். எங்களோட உரிமைகள், முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கு சில உரிமைகள் எல்லாம் வைத்திருக்கிறார். எனவே நாங்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாங்கள் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தற்காலத்துடைய அறிஞர்களுடைய உலமாக்குடைய வழிகாட்டல் பிரகாரம் சிலர்கள் என்ன செய்தார்கள், ஹிலாபத். இங்கு நடக்கிற ஹிலாபத் அல்ல, எங்களுடைய இஸ்லாமிய ஹிலாபத். ஆனால் இந்த நாட்டிலே நாங்கள் ஒருத்தராக இருக்க வேண்டும், என்னுடைய உரிமையை எடுப்பதற்காக போக வேண்டும், அவருக்காக வாக்களிக்க வேண்டும். எனவே நாங்கள் வாக்களிக்கிறோம். ஆனால் வாக்களித்தவர் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் எங்களுடைய மனோபக்குவம் எப்படி வர வேண்டும்? என்னுடைய மஷூரா பிரகார முடிவு சரியாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், பிழையாக இருந்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது ரெண்டும் தான் ஒரு மூமினுடைய உள்ளத்துக்கு வரணுமே தவிர இது மாற்றமாக நாங்கள் பிரிஞ்சிடக்கூடாது. எப்ப எங்கள்கிட்ட பிளவுகள் உண்டாகுமோ, எப்ப எங்களுடைய மத்தியில சகோதரத்துவம் வாங்கி இல்லாமல் ஆகுமோ அன்றோடு எங்களுடைய அனைத்துமே சிதறடிக்கப்படும். இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பென்சிலை எடுத்து ஒரு பிள்ளைகிட்ட கொடுங்க, அந்த பிள்ளை என்ன செய்யும், ரெண்டா உடைச்சு தரும். அதுவே ஒரு 10 பென்சிலை கொடுத்து இதை உடைச்சு தாப்புலன்னு சொல்லி கொடுங்க, உடைக்க இயலாது. இதே மாதிரி தான் எங்களுடைய ஒற்றுமை என்று சொல்லக்கூடியது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை ஆளுகின்ற பொழுது, ஆட்சி செய்கின்ற பொழுது, அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஹலீஃபாக்குடைய தெரிவின் பிறகு அவர்கள் கொடுத்தது ஈமானம், சகோதரத்துவம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய அந்த சகோதரத்துவம். அவர்கள் 2.5 வருட ஆட்சி பின்னால் 2 வருடமும் 3 மாதமும் ஆட்சி முடிகிறது.
அடுத்த நிமிடம் அவர்கள் தெரிவு செய்த முறை எப்படி தெரியுமா? மிக முக்கியமானவர்களை வைத்து வரவழைத்து கடைசி சக்கராத்துடைய நேரத்துல இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களை தெரிவு செய்கிறேன், இதை என்னுடைய மஷூரா முடிவு பெறார் சொல்லுகின்றார்கள். அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே முடிவிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரண்டாவது ஹலீஃபா வந்தார்கள். அந்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு வந்ததுக்கு பின்னால் யாரும் இவர்கள் எப்படி செய்வார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு எப்படி அவரை நியமிப்பாரு, எப்படி அவருக்கு ஆட்சியை கொடுப்பாரு, யார்கிட்ட கேட்டவாறு செய்தாரு என்ற ஒரு பேச்சு முஸ்லிம்கிட்ட கிடையாது. ஏனென்றால் எங்கட நம்பிக்கை இறைவன் முடிவு செய்தது பூமியிலே நடக்கும். எனவே நாங்கள் எங்களுடைய ஈமானுடைய விடயத்திலே முதன்மையானவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களுடைய ஈமான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழு மனித சமுதாயத்திலே ஈமானை ஒரு தராசிலும் வைத்து அதே போன்று அபூபக்கர் சித்தீக்கோட ஈமானை ஒரு தராசில வச்சா இவங்களோட ஈமான் தான் வெயிட்ல கூடுமெண்டா. என்ன காரணம்? முதலாவது ஈமானுடைய விஷயத்துல அவர்கள் அப்படியானவர்கள். இபாதத்துடைய விஷயத்துல ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியத்து வைத்தார்கள், நான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை ஏதோ ஒரு தருணத்திலேயாவது அவருடைய விஷயத்தை இபாதத்துல முந்தி காட்டணும். என்னத்துல முந்தணும்? இபாதத்துல முந்தி காட்டணும். ஒரு யுத்தத்துக்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது, அந்த யுத்தத்திலே எல்லா பொருட்களும் சேர்க்கப்படுகிறது. வருகின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். வார நேரம் பார்த்தா மஸ்ஜிதுல அல்லாஹ்வுடைய தூதரும் உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் தான். அபூபக்கர் சித்தீக் காணல. உடனே இவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த கொண்டு வந்த சாமான பொருட்களை அடுத்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கின்றார்கள். பின்னால் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்கிற நேரம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் வருகின்றார்கள். அவர்களும் கொண்டு வந்த பொருட்களை அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு வச்சாங்க. உடனே கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்டார்கள், நீங்க என்ன கொண்டு வந்தீங்க, நீங்க என்ன கொண்டு வந்தீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறேன்னு சொன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், 3/2 பங்கு இங்க கொண்டு வந்துட்டு. என்ன சொன்னாங்க? 3 சொத்தை, என்னுடைய சொத்தை 3ஆக பிரிச்சு 2 பங்கு அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறத கொண்டு வந்து சேர்த்துட்டேன்டா. அல்ஹம்துலில்லாஹ். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எழுப்பினான், நீங்க வீட்டுல என்னத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டா. அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹு அக்பர். யா ரசூலுல்லாஹ், எந்த வீட்டில அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர வேற எதையுமே நான் வீட்டுல வைக்கல யா ரசூலுல்லாஹ். உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பேச்சை, அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோஷம் பிறந்தது. அவர் நினைத்தார்கள், இதுவல்ல எந்த சமயம் அன்றும் அபூபக்கர் தான் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், இன்றும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் சிறந்தவர்கள். அவருடைய ஈமான்ல யாரும் அவருடைய தரத்துல எதையும் முந்த முடியாது, இபாதத்திலே முந்த முடியாது, ஈமான்ல முந்த முடியாது. ஈமான்ல யூதர்கள் என்ன செஞ்சா தெரியுமா? மிஅராஜுடைய பயணம் தெரியும், சூரா இஸ்ரா சொல்லுகிறது. போய் வருகின்றார்கள். போய் வந்த நிமிடம் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்தீக் சந்திக்கவே இல்லை. அவர்கள் யூதர்களுக்கு அந்த காபிர்களுக்கு வசதியானது சொன்னார். என்ன தெரியுமா? உங்களோட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, உங்களோட தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயோ போய் வந்த ஒரு கதைன்னு விடுறாரு. எப்படி எட பாசையில் சொல்றேன், எங்கேயோ விண்ணுலகத்துக்கு போய் வந்தாராம், அப்படியே ஒரு விஷயம் ஒன்று நடக்குதாம் என்று சொல்லி உங்களோட சமூகத்து மத்தியில சொல்றாரு. உங்களோட நண்பர் இது ஏற்றுக்கொள்ள இயலுமா? பூ உலகத்திலிருந்து எப்படி 7 வானங்களை தாண்டி அல்லாஹ் இடத்துல சந்திச்சு வந்தாலும் கொச்சை வார்த்தையில அவர் பேசினார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு கேட்டாங்க. ஓம், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்றால் அதை சம்பூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னார். இதனாலதான் அவருடைய ஈமானுடைய விஷயத்துல எந்த ஒரு மாற்றம் இல்லாததுக்காக வேண்டி அபூபக்கர் சித்தீக் என்று சொல்லக்கூடிய பெயரை அபூபக்கர் சித்தீக் பெற்றுக் கொண்டார்கள். இதை நான் சுருக்கமா சொல்கிறேன் சொன்னால், எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈமானும் சகோதரத்துவம் மூலமாக எவ்வாறு ஜனநாயக முறையிலே அபூபக்கர் சித்தீக் தெரிவு செய்யப்பட்டார்களோ, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அதே ஜனநாயக முறையிலே கொஞ்சம் சில மாற்றம் இருந்தாலும் அந்த முழு சமூகம் ஏற்றுக்கொண்டது. இதனால பென்சில கட்டோட கொடுத்தா பிள்ளைக்கு எப்படி உடைக்க இயலாதோ, இதே போல யூதர்கள் அன்றும் வாழ்ந்தார்கள் மதீனாவிலே. அவர்களால் அந்த ஹிலாபத்துடைய ஆட்சியை முறிக்க இயலாமல் போனது, அந்த பலத்தை இழக்க இயலாமல் போனது. சஹாபாக்கள் அந்த பலம் முதலாவது ஹலீஃபாவோடு 2 வருடத்துடைய அந்த ஆட்சியோடு
அவர்கள் செய்த சேவைகளும் அவர்களுடைய அந்த சகோதர ஈமானும் சகோதரத்துவமும் யூதர்களுக்கு அதுக்குள்ள கை அடிக்க இயலாமல் போனது. உமர்ல 12 வருட ஆட்சி, அவர்களுடைய ஆட்சியிலே செய்ய வேண்டிய அனைத்து சேவைகளும் செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஆட்சி பின்னால் 2 விஷயம் சொன்னார்கள். என்னுடைய முன் சென்றவர் செய்தே போன்றும் நான் இந்த ஜனநாயக முறையில தெரிவு செய்ய முடியும். எனக்கு முன் அவருக்கு முன்னால் சென்ற என்னுடைய உத்தம ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முறை பிரகாரமும் இந்த அடுத்த தெரிவை செய்ய முடியும். குற்றுயிராக இருக்கின்றார்கள். யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குற்றுயிராக இருக்கின்றார்கள். சக்ராத்துடைய கடைசி நேரம், அந்த நேரம் கேட்கின்றார்கள். வாரவங்க எல்லாம் பார்த்து சொன்னாங்க, அடுத்த ஹலீஃபா தெரிவு செய்யற இல்லையா, அடுத்த ஆட்சியாளர் தெரிவு செய்யற இல்லையா? அப்ப உடனே சொன்னாங்க, எப்படி என்ன செய்யற? 2 விஷயம் சொன்னார்கள். ஒன்று, என்னுடைய முன் சென்ற தோழரை போன்றும் எனக்கு தெரிவு செய்ய முடியும். இரண்டாவது ஒரு முறை இருக்கிறது, அவருக்கு முன்னால் சென்ற என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை பிரகாரமும் நான் இதை விட்டு செல்ல முடியும் என்று சொன்னார்கள். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் இவரை தெரிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகல, மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போட்டாங்க. அதைத்தான் 2வது கட்டம் அந்த உமர் எல்லாம் சொன்னாங்க. என்னால சுருக்கம் என்ன சொல்லுண்டா, இவ்வாறான ஒற்றுமை இருந்தது எது வரைக்கும்? உமையாக்கள், அது பின்னால் அப்பாசிங்கள், அது பிற்பட்ட காலத்துல எப்படி இந்த ஆட்சி முறைகள் இல்லாமல் போனது, இந்த யூத நசாரக்கூடிய சதி, இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஈமான். ஈமான் என்றா என்ன? முதலாவது உள்ளத்தால ஏற்றி என் நாவால மொழியனும், உடம்பால அதை செஞ்சு காட்டணும். உள்ளத்தால ஏற்றுக்கொள்ளணும். என்ன ஏற்றுக்கொள்வது? எங்களுடைய தலைமைத்துவம் ஒருத்தர் இருந்தால் அவருக்கு கட்டுப்படுவது முதலாவது ஈமான். இந்த யாராவது கட்டுப்படுறவா? சர்வசாமந்த மஸ்ஜித் இருக்குது, உதாரணமாக எங்களுக்கு ஒரு முறை தேவை. இன்றைய தலைவர் எழும்பி சொல்றாரு, நாங்க எல்லோரும் மஷூரா பண்ணி ஒருத்தரை இந்த முறை முடிவு செய்வோம். சும்மா உதாரணம் சொல்றேன். அப்படி சொல்லி நாங்க இருக்கிற அவ்வளவு பேரும் கட்டுப்படுவோமா? அன்றைக்கு தான் நான் குழப்பத்தை உண்டாக்கும். ஆனால் அபூபக்கர் சித்தீக் செஞ்சு காட்டினாங்க. ஏடி கடைசி சக்கராத்துல செஞ்சு காட்டினாங்க. அடுத்த ஹலீஃபா இவர்தான். யார்? உமர் அல்ல சுட்டி காட்டி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுட்டி காட்டி சொன்னார்கள். விடுபட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்கள் அப்படி வஃபாத்தை பின்னால் இடையில மஷூரா பிரகாரம் தான் யார்? அலி ரலியல்லாஹு வந்தார்கள். அன்பிற்கு நல்லடியார்களே, சுருக்கம் என்று கேட்டால் எங்களுடைய ஈமானுடைய விஷயத்துல நாங்க இந்த ஈமானின் சகோதரத்துவத்தையும் விட்டுறக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் பேசலாம், கதைக்கலாம், ஒருத்தர் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் வேறாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் அனைவரும் களிமா சொன்ன முஸ்லிம்கள். எங்களுக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான். இன்னாரை எங்களுடைய ஊருக்கு தேவையா மஷூரா பிரகாரம் போடுவோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால அவர் வந்தாரா, எங்கட மஷூரா சரியா, அல்ஹம்துலில்லாஹ். போட்டம் வித்தியாசமா வந்துச்சா, அஸ்தக்ஃபிருல்லாஹ். யாருக்கு அல்லாஹ் தகுதியை கொடுக்கணுமோ அவன் ஆரம்பத்திலே முடிவு செஞ்சிட்டான். எங்களை படைக்கிறது முன்னால முடிவு செஞ்சிட்டான். என்னால அவனுடைய விடயத்துல நாங்க ஒத்தருமே கையடிச்சிடக் கூடாது. என்னால எங்களுடைய ஈமான் விஷயத்துல விளைக்கணும். 5 அறிவை அல்லாஹ்வின் பக்கம் தன் வசம் வச்சிருக்கிறான். 5 பிரத்யேகமான 5 அறிவுகள். இதுக்கு சொல்றது இல்முல் கைப். இந்த இல்முல் கைப் என்றது நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது. அதை நாங்க ஏற்று இருக்கிறோம், அதை நம்பி இருக்கிறோம், விசுவாசித்து இருக்கிறோம். அது பிரதானமானது. குர்ஆன் சொல்கிறது, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ. அல்லாஹ்விடத்துல அறிவுகள் சிலது இருக்கிறது. அந்த அறிவுல முதலாவது கியாம நாள் எப்ப உண்டாகும் யாராலும் சொல்லலாம். அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி அடையாளம், பெரிய அடையாளம், சிறிய அடையாளம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஒரு வார்த்தை நாங்க கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு தூக்குல ஏத்தப்படக்கூடிய நேரம் அவர் தூக்குல ஏத்தப்பட்டான்னு சொன்னாங்களே, அதே போன்ற ஹைபருடைய ஹந்தக்குடைய யுத்தங்கள்ல இன்னென்ன இடங்கள்லாம் வெற்றி கொள்ளப்படும் நபி அவங்க சொன்னாங்களே, நடக்க போறது முன்னால் உள்ள விஷயம். அது எப்படின்னு கேட்டால் அதுல ஈமான் இழந்துடக்கூடாது. இந்த வசனத்தை எங்களுடைய கல்விலே ஆழமாக பதிஞ்சு வைக்க வேண்டும். என்ன ஈமான்? வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதூஹு. எதை ரசூலா சொன்னார்கள் அதை எடுங்க. வமா நஹாக்கும் அன்ஹு. நபி அவங்க தவிர்த்து நடங்கன்னு சொன்னாங்களா, தவிர்த்து நடங்க. ஆனா நபி அவங்க பேசுறது சும்மா இல்ல. வஹி 2 இருக்குது, மத்லூப் கைரு மத்லூப். ஒன்று நேரடியா குர்ஆன், இரண்டாவது நபி அவங்களுடைய வார்த்தை. வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபி அவங்க சுயமா அவங்க பேசுறதல்ல, நாங்க பேச வைக்கிறது வஹி. அதனால அவங்க நடக்க போறத சொன்னது அது வஹி, அவங்களாக பேசல. அவருடைய நாவுல அல்லாஹ் வார்த்தையை வெளியாக்கினான். என்னால மறைவான அறிவு யாருக்கும் கிடையாது, ரப்பை தவிர. இந்த ஈமான் எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். இரண்டாவது, மழை எங்க இறங்கும், எப்ப இறங்கும், எத்தனை நிமிஷம் யாருக்கும் தெரியாது.
வயிற்றுல, தாயுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை கரு, அது ஆனா பெண்ணா, ஸ்கேல 4 மாசத்துக்கு பின்னால நாங்க சொல்லுவோம். ஆனால் அடிப்படையில சொல்ல முடியாது அது ஆனா பெண்ணா, என்ன நடக்கும், எத்தனை நிமிஷத்துல பிறக்கும், அதனுடைய விடயங்களை எல்லாம் தெளிவா சொல்லி இருக்கிறார். அதுல குர்ஆன்ல எங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்ட விஷயம் தான், அதாவது 30 மாதம், சலாதுன ஷஹரா, 30 மாதங்கள். 30 மாதம் என்றால் 2 வருடங்கள் தாய் பால் குடிக்கப்பட்டு, அது பின்னால் நாங்க 2ஐயும் கூட்டினோம் என்றால் 12, ஒரு வருடத்திலே 12 மாதம், அதே போன்று 2 வருடத்திலே 24 மாதங்கள், 30 மாதங்கள் 24 கழித்தோம் என்றால் 6 மாதங்கள். இந்த 6 மாதத்திலேதான் ஒரு குழந்தை பிறக்கும் என்பது குர்ஆனுடைய வாக்கு. 6 மாதம் நபியோடைய சுன்னா, 6 மாதம். அந்த 6 மாதத்திலே கிடைக்கக்கூடிய குழந்தை வஃபாத்தானால் அது அவருக்கு சொந்தமான, சொந்த கணவனுக்குரிய குழந்தை அல்ல, வேறொருத்தருக்குரியது. 6 மாதம். அதற்கு சட்டங்கள் ஃபுகஹாக்கள் நிறைய சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். 6 மாதம், சிலது 1 வருடம், சிலது அதை விட வருடங்கள் கூடியது கணக்கில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த கணக்கு ரப்பு அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் அறிய முடியாது. அதே போல ஒமா தத்ரீ நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு நம்ம என்னத்தை சம்பாதிப்போம், எங்க இருப்போம், என்னத்தை எடுப்போம், யாராலையும் சொல்ல முடியாது. அது யாருடைய அறிவு? ரப்புடைய அறிவு. அதே போல ஒமா தத்ரீ நஃப்ஸும் பி ஐயி அர்லின் தமூத், எந்த இடத்துல எப்ப நம்ம மௌத்தாகுவோம் அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர், அவன் தான் நுட்பமாக அறியக்கூடியவன். அவனுடைய நுட்பமான அறிவுல உள்ளே தவிர வேற யாரும். ஏனால் அன்பிக்கிறாள் அடியார்களே, எனவே நானும் நீங்களும் இந்த வரக்கூடிய இந்த தேர்தலை மையமாக வைத்து வாக்களிப்போம், ஆதரவளிப்போம். ஆனால் எங்களுடைய இந்த ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக முறையிலே தெரிவு செய்வோம். ஆனால் இந்த தெரிவின் போது நாங்கள் நடக்கக்கூடாத ஒரு விடயம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாது மன் குன்ன ஃபீ வஜத பிஹின் ஹலாவத்துல் ஈமான், 3 விஷயம் யார்கிட்ட இருக்குமோ அவன்கிட்ட மட்டும்தான் ஈமானுடைய டேஸ்ட் இருக்கும்டாங்க. டேஸ்ட் வேற, ஈமான் வேற. ஈமான் என்றது ஒரு வகை, பார்த்தல் என்பது ஒரு வகை, பார்த்து ரசிப்பது என்பது ஒரு வகை. இதே போல ஈமான் என்பது ஒரு வகை, ஈமானிலே டேஸ்ட் உண்டாகிறது இன்னொரு வகை. அந்த ஈமானுடைய டேஸ்ட் தான் ஒருத்தரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது, ஒருத்தரோட கோவிக்கிறண்டாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஒருத்தரோட நேசிக்கிறண்டாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி. எனவே ஒருத்தரை நாங்கள் தெரிவு செய்யறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஒருத்தரை தெரிவு செய்யாமல் விட்டாலும் இறைவனுக்காக வேண்டி. ஆனால் தெரிவு செய்த நேரம் தவறினால் சண்டை பிடிப்பது ஈமானுக்கு மாற்றமானது. தவறுது, இப்பதான் குழப்பம் வரும். நான் போட்டால் வரல, நான் தெரிவு செய்தால் வரல, வரவே கூடாது. அது வந்தால் ஈமானுக்கு மாற்றமானது, சகோதரத்துவம் எங்களை விட்டும் பிரிந்துவிடும். அதே போன்ற தேர்தலுடைய காலத்திலே தேர்தல் கேட்கக்கூடியவருடைய நாவலை இருந்தும் ஒரு பெரும் பாவங்கள், ஒரு பாவம் நடக்கக்கூடாது. என்ன பாவம்? நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை காட்டினேன், வந்துடக்கூடாது. இந்த உலகம் செய்யக்கூடிய இடம், சொல்லி காட்டுற இடம் அல்ல. சொல்லி காட்டுறது கபருக்கு பின்னால. கபர்ல போய்தான் மலக்குகள் கேட்பார்கள். அந்த இடம் சொல்வது இந்த உலகத்திலே நபியார் சொன்னார்கள், 3 மனிதர்களை அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், நரகத்திலே தூக்கி எறிந்து விடுவான். அதில் முதலாவது மனிதன் செய்ததை சொல்லி காட்டுபவன். நவுதுபில்லாஹ், சொல்லுவானா அது நாங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சது, அல்லாஹ்வுக்காக செஞ்சது. 2வது, அவரை பெருமைப்படுத்த ஒரு சபையிலே நாங்கள் புகழ்ந்து பேசுவது, இறைவனை தவிர வேறு யாருக்கும் அதை புகழ்ந்து பேசக்கூடாது. அது தவறு செஞ்சிருந்தால், ஏனென்றால் நாளை மறுமையுடைய நாள்ல 3 பேர் அல்ல நரகத்துக்கு எடுப்பான். அதுல ஒன்றொன்றா நான் சொல்ல டைம்ல இருந்தான், சுருக்கமா சொல்றேன். அதுல ஒருத்தரை அழைத்து அவர்கிட்ட கேட்பான், பெரும் செல்வந்தர், நீயே என்ன செய்தாய்? யா அல்லாஹ், உனக்காக வேண்டி செல்வத்தெல்லாம் இப்படி செய்தேன்னு சொல்லுவார். இல்லை, நீ மனிதனுக்காக வேண்டி செய்தாய். எனவே எங்களுடைய வாழ்வு என்று சொல்லக்கூடியது பிரதான சில விடயங்களோடு இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல ஒன்றுதான் இந்த ஹிலாபத்துடைய, அதாவது ஒரு ஆட்சி முறையை தெரியக்கூடிய அந்த விஷயத்துல தெளிவாக விளங்க வேண்டும். என்னுடைய இபாதத்துல ஒன்று, நாங்க உள்ளத்தால் செய்ய வேண்டிய ஒரு இபாதத் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்று சொன்னால் மன தூய்மை. எதுக்காண்டி? எதை செஞ்சாலும் அல்லாஹுக்காக, எதை செஞ்சாலும் அல்லாஹுக்காக, எதை செய்து முடித்தாலும் இறைவனுக்காக, எதை செய்ய இருக்கிறோமோ இறைவனுக்காக. மனிதனுக்காக யாரெல்லாம் எதை செய்வார்களோ அவர்கள் நாளை மறுமையுடைய நாள் நஷ்டவாளியா பேசிடுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை எல்லாம் பாதுகாப்பானாக.
அன்பிக்கிற நல்ல நடிகார்களே, என்னால அவர்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து மூன்றாவது ஒரு கட்டம் தான் எங்களோட உரிமையுடைய விஷயத்துல நாங்க வெண்டெடுத்துட்டு பின்னால எங்களோட உரிமைகளுக்கு சமத்துவத்தோடு நாங்க பேண்ட நேரத்துல எப்போதுமே எங்களுக்கு கருத்து வேறுபாடான விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் ஒருத்தருடைய நலவான விஷயங்கள் நாங்க பார்க்க சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒருத்தரை நாங்கள் செய்யறோம், 2 வேட்பாளர் 4 வேட்பாளர் இருக்கிறோம், அந்த நேரத்துல நாங்க பார்க்க வேண்டிய இஸ்லாம் சொல்லுது அவருடைய நலவான விஷயம் எதை செஞ்சாரோ அதை மட்டும் நீங்க பாருங்க. எந்த நலவான விஷயம் ஒரு செஞ்சாரோ அதை மட்டும் பாருங்க, குறைய தேடாதீங்க. அவருடைய குறைய பேசினாலும் மறுமையுடைய நாளையில இந்த வேட்பாளர்கள் சில நேரம் சொர்க்கத்துக்கு போய்க்கலாம். இந்த வாக்கு போட்டவங்க போட இருக்கிறவங்க கருத்து வேறுபாடு நரகத்து போகலாம். எப்படி? அந்த வேட்பாளர்களுக்கு பத்தி நாங்க குறை பேசியிருப்போம், அவரை பத்தி ஒரு பேச்சு பேசியிருப்போம், என்ன அவர் என்னத்தை செஞ்சு கிழிச்சாரு என பாசையில என்னையோ ஒன்று பேசியிருப்போம். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே 3 பொறுப்புகளையும் எல்லாம் விசாரிப்பான். அந்த விசாரணை பின்னால் இந்த மனிதர் வேட்பாளர் தப்பிட்டான் வைங்க, சான்ஸ் அல்லாத சான்ஸ்ல அவர் வென்றார், சொர்க்கத்துக்கு போறார். அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு போறாரு. யாரையும் வேட்பாளர் நரகத்துக்கு போறாரு. இப்ப அல்லாஹ்விடத்துல அடியானுடைய ஹுக்குமுடைய விஷயத்துல இந்த அடியான் சொல்லுவார், யாரு பேசினார் அவரை பத்தி அவதூறாக அல்லது அவரை பத்தி அதாவது மானபங்கப்படுத்தினாரோ, அவருடைய விடயங்களை யார் குறை பேசினாரோ அவரையெல்லாம் அழைப்பான், அல்ல கேட்பான், அடியானே நீ இவரை பத்தி பேசினே, உனக்கு என்ன தெரிஞ்சு பேசினாய், யாரா இப்படி எல்லாம் பேசிட்டேன் யாரா. இப்ப அங்க மன்னிப்பு கிடையாது, அங்க தௌபாலாம் கிடையாது, இந்த உலகத்துல மட்டும்தான் தௌபா. இப்ப என்ன செய்ய? யாரெல்லாம் அவர் செஞ்ச அமல் அணுகித்தான், இப்ப அவர் செஞ்ச அமல் எல்லாம் இவர் வாங்கி எடுப்பாரு. இவர் செஞ்ச அவ்வளவு பாவம் அவர் சுமத்தாட்டப்பட்டு சொர்க்கத்துக்கு போகிறது நரகத்துக்கு போக, நரகத்துக்கு போகிறது சொர்க்கத்துக்கு போவாரு. இதுதான் ஆகப்பெரிய பங்குரோட்டு நபியாவும் சொன்னாங்க. இந்த நிலைமையில் இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களில பாதுகாப்பானாக. என்னால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த நாட்டுல நாங்க ஒரு தலைவரை தெரிவு செஞ்சோம். அதே போல அல்லாஹுடைய முடிவு பிரகாரம் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இதை பின்னால பார்லிமெண்ட்டுக்கு நாங்க அனுப்பி இருக்கிறோம். 14ஆம் தேதி இந்த தேர்தல் நட இருக்குது. அதுக்கு நாங்க இன்னாரு போடுறது என்றது எங்களோட முடிவு கிடையாது. உங்களோட உள்ளத்துக்கு அது சொல்லும். அந்த பிரகாரம் யாரும் வாக்களிக்காம விட்டுறாம வாக்கை அளிப்போம், பொருத்தமான தெரிவு செய்வோம், அந்த பிரகாரம் முடிவு செய்வோம். அது சரி வந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய முடிவு பிரகாரம் மாற்றமாக இருந்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவோம். ஆனால் எங்களுடைய சகோதரத்துவத்துடைய விஷயத்துல நாங்க வாங்கியோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு நடந்திருக்கும். ஒருத்தர் ஒரு மேடையில ஏசிரிப்பார், இன்னொருத்தர் அடுத்த மேடையில ஏசிரிப்பார். இந்த ஏச்சி பேச்சியல் ஊடாக சில நேரங்களுக்கு மத்தியில குரோதம் விரோதம் வளர்ந்திருக்கும். அல்லாஹுக்காக நாங்கள் கடைசி 14ஆம் தேதி தேர்தலுடைய முடிவோடு வேட்பாளர்கள், அவர்களுக்கு ஆதரவளித்தவர்கள், எதிராளிகள் அனைவரும் இந்த மஸ்ஜிதிலே ஒன்று கூடினால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சலாத்தை பூர்த்தியாக சொல்லி அவர்களோடு முசாபா செய்து எங்களுடைய உள்ளத்தில் இருந்த அனைத்தையும் அப்படியே களைந்து எறிந்துவிட்டு சகோதரன் என்ற அந்த வாங்கியோடு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, என்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிற மனிதனுக்கு எந்த அநியாயம் செய்யாத ஒருத்தராக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற அந்த இனிமையான சலாத்தை கூறி எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை அப்போது மாத்திரமல்ல இன்றிலிருந்தே நாங்கள் உண்டாக்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நாளைக்கு பின்னால் எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிளவுகளை நாங்கள் சீர் செய்வோம். எங்களுடைய சகோதரத்துவ மத்தியில் இருக்கிற பிளவுகளை சீர் செய்து நாங்கள் ஈமானோடும் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக.